Praise the Lord. Hallelujah. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களை கூறி இந்த நாளிலே யோவேல் திருமுகத்திலே 2வது அதிகாரத்திலே இதை வார்த்தை 28 நாம் பார்க்கும் பொழுது, நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிவேன், அவர்கள் முதல்வர் இறைவாக்கு உரைப்பார்கள். இந்த வார்த்தையின்படியாக இன்று ஆண்டவர் இறைவாக்கை அறிவிக்க ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். ஆகவே இந்த பாடல் வழியாக தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்ற பாடலை பாடி ஆண்டவரோடு இறை செய்தியை நாம் தொடங்குவோம். Praise the Lord. Hallelujah. 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 கரங்களை தட்டி என்னோடு இந்த பாடலை பாடுங்கள். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன். ஒற்றுமையா தாகத்தோடு காத்திருக்கிறேன். கரைகளை தட்டலாமா? ஆண்டவருக்கு தாகத்தோடு ஆண்டவரே வார்த்தைகளை கேட்க, உடைய வார்த்தைகளை அறிவிக்க ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன் ஆண்டவரே. மாம்சமான யாவர் மேலும் உமது ஆவியை பொழிவேன், அவர்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவரே தகப்பனே. அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் தேர்ந்து கொண்டதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே மார்க் எழுதிய 16வது அதிகாரம் இறை வார்த்தை 15 இப்படியாக சொல்கின்றது, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவிங்கள். என்ன சொல்றது? உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவிங்கள் என்கிறார் ஆண்டவர். அப்ப நம்ம உலகிற்கு எல்லா இடங்களிலும் சென்று நற்செய்தி அறிவிக்கணும், நம்முடைய தலையாய கடமையா இருக்கிறது. இந்த வார்த்தைகளை நம்ம கேட்டு அந்த வார்த்தைகளை நாமும் பயனடைந்து இந்த வார்த்தைகளை மற்றவருக்கு எடுத்து சொல்ல என்று ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். மற்றவருக்கு எடுத்து சொல்லுவீங்களா? இன்னைக்கு நம்ம கொடுக்குற வார்த்தையை நான் இன்னைக்கு என்ன சொல்லணும், இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்க சொல்லணும், இந்த மற்றவர்களுக்கும் இதை பகிர வேண்டும் என்பது என்று ஆண்டவருடைய எண்ணமாக ஆண்டவர் உள்ளத்தின் நிறைவாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எடுத்துங்க, இன்னைக்கு அன்னை மரியாதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்பு இன்னொரு பாடலை பாடி, குதூகலமாக இன்னொரு பாடலை பாடி, இயேசு நீங்க இருக்கிற இந்த பாடலை பாடும். ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுப்பதற்கு மலை மேலே கொண்டு போறார்.
அப்போ ஆபிரகாம் தன்னுடைய தந்தையை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். அப்பா, பலியிடத்துக்கு தேவையான விறகு கட்டை எல்லாமே இருக்கிறது, ஆடு எங்கப்பா அப்படின்னு கேட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, யெகோவா ஈரே, எல்லாமே ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், எல்லாமே ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து நம்ம நடத்துகின்றவராயிருக்கிறார். ஆகவே இயேசு நீங்க இருக்கையிலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை. யாக்கோபு பாருங்க, ஏசாவை சந்திக்கிறதுக்கு போகும் பொழுது தன்னுடைய சகோதரனை என்ன பண்ணுவாரு? என்னுடைய சகோதரனை என்ன அடிக்க வராரு, நான் சகோதரன் தப்பிக்கணும் ஆண்டவரே, உங்களுடைய உறவினர்களை நீங்க போங்கன்னு சொல்றீங்களே, தொடக்கத்தை நம்ம பார்க்கணும். நான் எப்படி ஆண்டவரை போறது? என்னுடைய சகோதரனுக்கு நான் பயந்து அல்லவா நான் வாழ்ந்திருக்கிறேன். நான் ஒரே ஒரு கோலோட வந்தேன் என்று இரு பரிவாரங்களுக்கு நான் சொந்தக்காரனானே. நிறைய பரிவாரங்கள் யாக்கோபு ஆண்டவர் கொடுத்து நிறைய சொத்து நிறையவற்றை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தார். ஆண்டவர் சொன்னாரு, யாக்கோபு ஆண்டவர் நீ போ, ஏசா கிட்ட போ. 400 பேரோட ஏசா அடிக்கிறது வரான்னு பயந்துட்டேன். நாங்கள் என்ன நடந்தது? எல்லாமே ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தார். ஆண்டவர் இருக்கும் பொழுது நமக்கு என்ன பயம்? ஆகவே இயேசு நீங்க இருக்கையில் என்ற பாடலை பாடி ஆண்டவரோடு நாம் இணைவோம். பாடல் எண் 544. பாடல் எண் 544. இயேசு நீங்க இருக்கையில நாங்க தோற்று போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க தோற்று போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து பண்ணுவீங்க, நீங்க எல்லாமே பார்த்து பண்ணுவீங்க, நீங்க எல்லாமே பார்த்து பண்ணுவீங்க, நீங்க எல்லாமே பார்த்து பண்ணுவீங்க. சமாதான காரணம் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணம் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இது நீங்க இருக்கையிலே நாங்கள் தோற்று போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவனும் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தரும் நீங்க தானே. இது நீங்க இருக்கையிலே நாங்கள் தோற்று போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இது நீங்க இருக்கையிலே நாங்கள் தோற்று போவதில்லை. இருளைக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவனும் நீங்க தானே. இருளைக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவனும் நீங்க தானே. இது நீங்க இருக்கையிலே நாங்கள் தோற்று போவதில்லை. இது நீங்க இருக்கையிலே நாங்கள் தோற்று போவதில்லை. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை இறை வார்த்தையானது எடுத்துங்க. மார்க்கு 3வது அதிகாரம் இறை வார்த்தை 31. மார்க்கு 3:31 படிக்கும். அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வளர்ச்சிக்கு ஆதரவினார்கள். ஓகே, படிங்க, தொடர்ந்து படிங்க. அமர்ந்திருந்தது. அதோ தாயும் சகோதரர்களும் வெளியே நின்று கொண்டு உண்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் அவர்களை பார்த்து, ஓகே, என் தாயும் என் சகோதரரும் யார்? என் தாயும் என் சகோதரர்களும் யார்? தம்மை சூழ்ந்து அமர்ந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாய் என் சகோதரர்களும் இவர்களே. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்
ஹalleluya. பாருங்க, இந்த இடத்துல இந்த வார்த்தைகளை நமக்கு நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. நிறைய பேர் இதில் வந்து குழப்பம் அடைகிறார்கள். நம்முடைய திருச்சபையை பார்த்து அநேகர் கேள்வி கேட்கின்ற ஒரு வார்த்தை இது. என்ன வார்த்தையை கேள்வி கேட்குறாங்கன்னா, அவங்க மரியாள் சாதாரண பெண்மணி. என்ன சொல்றாங்க? இப்போ வேதத்திலிருந்து நம்ம சில வார்த்தைகளை நம்ம தியானிக்க போறோம். சரிங்களா? அன்னை மரியாதை பற்றி நிறைய விஷயத்த ஆண்டவர் நீங்க வெளிப்படுத்த போறாரு. இந்த வார்த்தைகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? வார்த்தையின் வேதத்தின் வழியாகத்தான் நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு விளக்க கூட போகிறேன். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரை சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்த மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்து, அதோ தாயும் சகோதரர்களும் சகோதரர்கள் இருக்கிறாங்க, சகோதரிகள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு நபர் என்னை கேட்டாரு, எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சாரு. சாதாரண ஒரு ஓகே, காடுக்கு அம்மா இயேசுக்கு தாய் தான் நாங்கள் ஒத்துக்கிறோம். இந்த அம்மாவுக்கு போயிட்டு நீங்கள் ஏன் இவ்வளோ விஷயமா எப்போ ரொம்ப ஆரவாரமாக தேர் எடுக்கிறீங்கோ, பவன் எடுக்கிறீங்கோ? என் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் இருக்குது, உங்களுக்கு போகும்போது காட்டுறேன். என்ன நினச்சிருக்கிறீங்க நீங்கள்? அந்த அம்மாவுக்கு ஏன் நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க? சாதாரண பெண்மே, அவங்க இயேசு பிறந்தவருக்கு மட்டும்தான் கன்னியாக இருந்தாங்க. இயேசு பிறந்தவருக்கு அவங்க சாதாரண பெண்மணியாக வாழ்ந்து உலகத்தில் அநேக குழந்தைகளை கொடுத்து சாதாரண குடும்பஸ்திரியாக வாழ்ந்து மரித்து போனார்கள். என்ன மாதிரி பேசுறாங்க பாருங்க. திருச்சபையை பார்த்து கிறிஸ்துவுக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாதை சாதாரணமாக நினைச்சிட்டாங்க. லூக்கா முதல் அதிகாரம் எடுத்துங்க வாங்க. லூக்கா முதல் அதிகாரம், அவங்க எப்பேற்பட்ட பெண்மணி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். லூக்கா முதல் அதிகாரத்தில் 30 ஒரு நிமிடம் நான் எடுத்துக்கிறேன். படிங்க, 28 படிங்க. லூக்கா முதல் 28வது இறைவார்த்தை. வானதூதன் மரியாவுக்கு தோன்றி, அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். என்ன சொல்லிக்குது? அருள் மிக பெற்றவளே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு. அருள் மிகு என்னங்க, எப்படி தெரியுங்களா? அருள் என்னக்கா சாதாரண அருள் இல்லை. அருள்ன்றது நிறைவானது. அந்த நிறைவான அருள் வந்து எப்படி கிடைச்சிங்களா? அம்மாக்கு யார் இந்த மெசேஜ் அனுப்புங்க? இந்த மெசேஜை யார் சொன்னது? கபிரியல் தூதர் சொன்னார். கபிரியல் தூதருக்கு யார் சொல்லி அனுப்பிச்சாருங்க? பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டிக்கலாமா? அருள் சாதாரண பெண்மணி இல்லை, இங்க அருள் மிக பெற்றவள். சரி, இரண்டாவது வார்த்தை நம்ம தியானிக்க போகிறோம். அவங்களுக்கு அநேக பிள்ளைகள் இருந்தார்கள். இப்போ நான் ஏன் இந்த மெசேஜ் எடுக்கிறேன்னா, நம்ம நெக்ஸ்ட் நம்முடைய அமலா அன்னைய தேர் பவனி எடுக்கிற திருநாள் வந்து கொண்டிருக்கின்றது. எப்படி எடுக்க போற தெரியுமா? நம்ம ஊரு பார்த்து வியக்க வைக்கும். கொடிகளை ஏந்தி அன்னை மரியாளுக்கு நம்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அன்னை மரியாளோட பேழையா, உயிருள்ள பேழை. அன்னை மரியாள் யாரு? உயிருள்ள பேழை. அப்போ இருந்தது மரத்தாலான பேழை. மரத்திலே வைக்கப்பட்ட பேழையிலே 10 கட்டளைகள், கற்பலைகள் இருந்தன. ஆனால் உயிருள்ள பேழையிலே உயிருள்ள வார்த்தையாக இயேசு வந்தார். கரங்களை தட்டலாமா? இயேசு வந்தார். ஆகவே தான் இவள் சாதாரண பெண்மணி அல்ல, அருள் மிக பெற்றவள். இப்ப இவங்களுக்கு இந்த வார்த்தை தான் மார்க்கு 3:31-35 படிக்கும்போது, உன்னுடைய தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே இருக்கிறாங்க. இந்த வார்த்தையை தான் திருச்சபை நம்ம இல்லாத பிரிவினை சபையினர் நமக்கு விரல் காட்டி பேசுறது. அதுதான் இந்த சகோதரர்கள் யார் என்று தெரிஞ்சுக்கலாமா? இந்த சகோதரிகள் இயேசு கூட பிறந்தவங்க நினைச்சுக்கிறாங்க. அவெல்லாம் மரியாள் வந்து சாதாரண பெண்மணி இல்லைங்க. மரியாள் வந்து நமக்கு ஆண்டவர் கொடுத்த அன்னை. இதோ உன் தாய், இதோ உன் தாய். எலிசபெத் என்ன சொல்றாங்க? லூக்கா முதல் அதிகாரம் இறைவார்த்தை 46 ஆண்டவரின் தாய் வர நான் யார்? இதோ உமது குரல் கேட்டவுடன் என்னுடைய வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிட்டு தூயாவில் நிரம்பி. அவங்க சொல்றாங்க,
யார் சொல்றாங்க? எலிசபெத் அம்மா சொல்றாங்க. பாருங்க, எலிசபெத் அம்மா அன்னை மரியாதையா எலிசபெத் அம்மா வீட்டுக்கு போனாங்க. சேவை மனப்பான்மை இருக்கின்றது. பிரியமானவர்கள், அவங்களுக்கு சின்ன பொண்ணுங்க, ஒரு 14-15 வயது பெண்மணிங்க. அவங்களுக்கு அப்பொழுதே சேவை பண்ணணுன்ற மனப்பான்மை. எலிசபெத் அம்மா வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்குது, நீ போய் பாரு, நான் கண்ணி ஆயிட்டு எனக்கு இது எப்படி நிகழும்? உனக்கு வயது முதிர்ந்தவர் இருக்கிறாங்க, உறவினர் எலிசபெத் அம்மா, அவங்களுக்கு 6ஆம் மாதம், போய் பாரு. 3 கிலோமீட்டர் நடந்து போனாங்க அம்மா. எத்தனை கிலோமீட்டர்? 3 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறக்கிறவங்க சேவை பண்ணி உதவி நீட்டி வந்தாங்க அம்மா. இந்த அம்மாவுக்கு அநேகர் என்ன சொல்றாங்கன்னா, சகோதரர்கள் யாரு, இந்த சகோதரர்கள் பத்தி இவங்க என்ன, இவங்க புரிஞ்சிக்க பண்றவங்க சாதாரண பெண்மணி, இவங்களை பத்தி இவ்வளோ பேசுறாங்க. சரி, நம்ம எடுத்துக்கலாமா? யோவான் 19ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாமா? யோவான் 19. இப்ப படிக்கலாம். யோவான் 19, 26 படிக்கலாம். இயேசு தம் தாயின் அருகில் இருந்த தம் அன்பு சிந்தையைக் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உன் மகன் என்றார். இல்ல, 25 படி சொன்னேன். 25. ஆமா. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும், சிலுவை அருகில் இயேசுவின் தாயும், தாயின் சகோதரியும், யாரு பாருங்க, யாரு? தாயின் சகோதரியும், குலோபாவின் மனைவியுமான மரியாவும். நிக்க வைக்கணும், கம்மா போட்டுக்குதுங்களா? குலோபாவின் மனைவியான மரியா. அந்த சகோதரியுடைய, மரியாளுடைய சகோதரி பேர் என்ன? கரங்களை தட்டுங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல இன்னொரு செய்தி நீங்க என்ன வருதுனாக்கா, இந்த நம்ம படிக்கிறோமே மார்க்கு 3:31-35 மட்டும் படிக்கும் பொழுது என்ன வருதுன்னா, அந்த இடத்துல ஆண்டவர் கேட்கிறாரு, யாரு என் தாய், என் சகோதரர்கள், என் வார்த்தையின்படி கேட்டு அதன்படி நடக்கிறவர்களே அப்படின்னு சொல்லும்போது, அன்னை மரியாள் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டாங்க இல்லையா? கேட்டாங்க. நான் இதோ ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியின்படி எனக்கு நகட்டும், அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள். யோவான் 2ஆம் அதிகாரத்துல 1-5 மட்டும் போனாக்கா, சிலருக்கு சொல்றாங்க, காணா ஒரு திருமணத்தை ரசம், அம்மா இன்னும் எனக்கு நேரம் வரவில்லையே. இருந்தாலும் அம்மா அவங்களுக்கு ஆண்டவர் இயேசுவை பரிந்து பேசி, இந்த திருமண விருந்துல திராட்சரசம் காணவில்லை, அதை நீ நிரப்பிக் கொடு ஒன்ன சொல்ல போயிட்டு அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்க. அப்போ இயேசு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். முதல்ல நமக்கு அன்னை மரியாள் நமக்கு ஒரு கட்டளை கொடுத்தாங்க. இது கூட பைபிள்ல தான் இருக்குது, பைபிள்ல சொல்லி. அப்போ அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள். இயேசுக்கு நம்ம இப்போ இயேசு கிட்ட இந்த சீடர்கள் தன்னுடைய சகோதரின் பிள்ளைகளை கூட்டு போறாங்க. தன்னுடைய சகோதரின் பிள்ளைகளை இயேசு இருக்கிற இடத்துக்கு கூட்டு போறாங்க. இயேசுக்கு தெரியும், தன் தாய் கிட்ட போறவங்களாம் அம்மா எப்படி தானே என்கிட்ட கூட்டு வந்துருவாங்க. கரங்களை தட்டுங்க. தன் தாய் கிட்ட போறவங்க அத்தனை பேரையும் அம்மா எப்படி தானே கூட்டு வந்துருவாங்க. ஏன்னா இன்னும் நிறைய பேர் வார்த்தைகளை கேட்காம இருக்கிறாங்க. இவங்களுக்கு கேட்கட்டும், நீங்க கேட்டீங்கன்னா என் தாயும் என் சகோதரர் ஆவீங்கன்னு சொன்னாரு. அவங்க தாய் தான், அவங்க சகோதரர் தான். இது எப்படி இந்த மரியாளுடைய பிள்ளைகளா இருக்க முடியும் அப்படின்னு நம்ம கேள்விக்கு வருது இல்லைங்களா? யாக்கோபு எழுதிய திருமுகத்தில் நீங்க போனீங்கன்னாக்கா, முன்னுரையில், நம்ம திருவிழத்தை முன்னுரையில் இருக்குது. இந்த யாக்கோபு யாரு? சகோதரர், அதாவது மரபு வழிபடி இவர் இயேசுவின் சகோதரர் ஆவார். புரியுதுங்களா? அப்போ இந்த யாக்கோபு யாரு அப்படின்னா, இந்த மரியா சகோதரிக்கு பிறந்தவர்கள். எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நீங்க இப்போ மத்தேயு 27 வாங்க. மத்தேயு 27ஆவது அதிகாரம் 52 படிக்கலாம். தொடர்ந்து படிக்கலாம். கல்லறைகள் திறந்தன. 2 இறைமக்கள் பலரின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன.
எழுப்பப்பட்டன. இறந்த இறைமக்களின் 10 உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இவர்கள் கல்லறையிலிருந்து வெளியே வந்து எருசலேம் திருநகரத்திற்கு சென்று பலருக்கு தோன்றினார்கள். படிங்க. 100 தலைவரும் அவரோடு இயேசுவை காவல் காத்தவர்களும் நிலநடுக்கத்தையும் நிகழ்ந்த யாவற்றையும் கண்டு மிகவும் அஞ்சி இவர் உண்மையாகவே இறைமகன் என்றார்கள். கலிலேயாவிலிருந்து இயேசுவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்த பல பெண்களும் அங்கிருந்தார்கள். அவர்கள் தொலைவில் நின்று உற்று நோக்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களிடையே மக்தலா மரியாவும். இந்த 56வது வசனத்தை கரெக்டா உணர்ந்து சொல்லுங்க. அவர்களுடைய மகதல மரியாவும், யாக்கோபு, யோசேப்பு ஆகியோரின் தாய் மரியாவும், செபதேவியின் மகளுடைய தாயும் இருந்தார்கள். கரங்களை தட்டலாமா? புரிஞ்சுங்களா? இப்போ இந்த மரியாளுக்கு பிறந்த சகோதரர்கள் தன்னுடைய சகோதரிக்கு பிறந்த பிள்ளைகளை, பெண்களை மரியாள் இயேசுவின் இருக்கிற இடத்துக்கு இவங்கெல்லாம் எங்க தருதலையா போகக்கூடாது, என்னுடைய பிள்ளைகள், என் தங்கை பிள்ளைகள் ஆண்டுடைய வார்த்தையில் இருக்கணும் அங்க அழைத்து எங்க பாருங்க, ஆண்டவர் இவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள், நமக்காக பரிந்து பேசுகின்ற ஒரு தாய். சரி, இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கலாம். விண்ணேற்பு பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். யோவான் 3வது அதிகாரம் இறைவார்த்தை 13. யோவான் 3வது அதிகாரம். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இயேசு சொல்றாருங்க. என்ன சொல்றாரு? இயேசு தான் சொல்றாரு இந்த வார்த்தையை. யோவான் 3:13ல விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. ஆமா தானங்க, பைபிள்ல தானே இருக்குது. இப்ப அன்னை மரியாதை ஆகஸ்ட் 15வது நாள் அன்னை விண்ணேற்பு. பைபிள்ல இன்னொரு விண்ணேற்பு அடைந்தார். யாரு? எலியா இல்லைங்களா? 2 அரசர் ஆகம நூல் 2வது அதிகாரத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா எலியா விண்ணரசுக்கு நெருப்பு தேர் வந்து அவரை கூட்டு போயிடுது இல்லையா பிரதர்? 2 அரசர் இல்லைங்களா? கரெக்ட் இல்லைங்களா? அப்பொழுது எலிசா கேட்கிறாரு, அவனுடைய ஆவியை என் மீது இரட்டிப்பாக்கணும்னு கேட்கிறார். அந்த அதிகாரத்தை நீங்க படிச்சு முழுமையா தெரிஞ்சுங்க. அப்போ எலியாவும் விண்ணரசுக்கு சென்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, விண்ணேற்பு, விண்ணகத்திற்கு ஏறி செல்வது வேறு, விண்ணேற்பு வேறு. விண்ணகத்திற்கு ஏறி செல்வது ஆண்டவர் தானாக ஏறி சென்றார். விண்ணேற்பு என்பது அவரை ஏற்றுக்கொள்வது, அழைத்துக் கொள்வது. புரியுதுங்களா? இயேசு ஒருவர் தானாகவே விண்ணகத்துக்கு ஏறி சென்றார். விண்ணேற்பு என்பது ஆண்டவரால் அழைக்கப்படுகிறது, எடுத்துக்கொள்ளப்படுகிறது. விண்ணகத்துக்கு இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். அதாவது நிறைய பேர் என்ன பண்றாங்க, மாதா வந்து இறந்துட்டாங்க, அவங்க சாதாரண பெண்மணி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரர், நிறைய வரலாறுகள் இருக்குது. திருவிவிலியம் மட்டும் தான் நாங்கள் படிப்போம் அப்படின்னா கூட முட்டாள். திருவிவிலியம் தவிர இறை வார்த்தைகளை நம்முடைய முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கிறாங்க. அதையும் இது ரெண்டுமே படிக்கணும். திருவிவிலியத்தை விட்டு நாங்கள் முன்னோர்கள் எடுத்த வரலாறு மட்டும் படிக்கணும், அதுவும் அப்போ ரெண்டுமே படிக்கணும். அந்த வசனத்தை நம்ம பவுல் எப்படி சொல்ல பார்க்கலாமா? எடுத்துங்க. 2 தீமோத்தேயுக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 14 16 முடிய படி. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 14 16. நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்திரு.
யாரிடம் கற்றாய் என்பது உனக்கு தெரியுமே. ம் நீ குழந்தையால் பருவம் முதல் திருமுறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய். அது இயேசு கிறிஸ்து மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும். ஒரு நிமிஷம். 2 தெசலோனிக்கர் 2:15 படிங்க. 2 தெசலோனிக்கர் 2:15. அன்பர்களே, எங்கள் வாழ்மொழி வழியாகவோ திருமுகம் வழியாகவோ அறிவிக்கப்பட்ட முறைமைகளை பற்றி கொண்டு அவற்றில் நிலையாயிருங்கள். சொல்றீங்களா? என்ன சொல்லுங்க? அன்பர்களே, எங்கள் வாய்மொழி வழியாகவோ திருமுகங்கள் வழியாகவோ, திருமுகம் வழியும் தெசலோனிக்கே எழுதிய 2ஆம் திருமுகம் இது கட்டுரை. இதையும் நம்பணும். நாங்க வாய் வழியா சொல்றோமே, அதையும் நீங்க நம்பணும். அந்த வாய் வழியாக அநேக வார்த்தைகள் வரலாற்று புத்தகத்தில் இருக்குது. அதை அவங்க விட்டுட்டாங்க. இவங்க என்ன பண்றாங்க? சகோதரிகள் ஏன் மரியாள் இறந்து போயிட்டாங்க? இல்ல, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்னை மரியாள் அவங்க அந்த கல்லறையை ஓபன் பண்ண பிறகு அந்த கல்லறை உள்ள லில்லி மலர்களும் ரோஜா மலர்களும் இருந்தது. வானதூதர் மரியாள் விண்ணேற்படைந்தார் சொன்னாங்க வரலாற்று. சரி, இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கலாம். இந்த அன்னை மரியாள் பற்றி நம்ம இன்னும் முழுமையா தெரிஞ்சுக்கணும்னாக்கா நீங்க தொடக்க நூல் 20வது அதிகாரம் போவாங்க. தொடக்க நூல் 20வது அதிகாரம். இதுல ஆபிரகாமும் அபிமெலேக்கும் என்ற இந்த வார்த்தையில அப்படியே நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வசனத்தை, இந்த அதிகாரத்தை நீங்க படிக்க முழுமையா. ஆபிரகாமின் மனைவி சாரா ரொம்ப அழகா இருந்தாங்க. அவங்க அழகா இருக்கிறத பார்த்தா, நான் இந்த ஊர்ல பிழைக்கிறதுக்காக வந்திருக்கேன், உன் பொருட்டு என்னை கொலை பண்ணணும், ஆகவே நீ என் சகோதரி என்று சொல் என்று ஆபிரகாம் சொன்னார். என் சகோதரி என்று சொல்லி அப்போ அவங்களும் அப்படியே சொல்லி வந்தாங்க. இந்த இடத்துல என்ன வருதுன்னா, இந்த அபிமெலேக்கு அரசர் அந்த வழியா வரும்போது சாரா ரொம்ப அழகா யாருன்னு கேட்டு ஆபிரகாமுடைய சகோதரி சொன்னோடனே இந்த அம்மா கூட்டு போயிட்டு நீண்ட நாட்கள் வைத்துக்கிறார் வீட்டில். திருமணம் செய்யிட்டு இவர் அவங்க கிட்ட முறையிடுறாரு. இந்த மாதிரி திருமணம் செய்யறதுக்கு ஒப்புதல் கொடுத்தல. ஒரு நாள் இவர் தூங்கும்போது அபிமெலேக்கு இங்கதான் முக்கியமான செய்தி வெளிப்படும். தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கனவுல ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு பார்க்கலாங்களா? இரவில் ஆண்டவர் அபிமெலேக்கு கனவில் தோன்றிய 3வது இறைவார்த்தை. தொடக்க நூல் 20 இறைவார்த்தை 3. இரவில் ஆண்டவர் அபிமெலேக்கு கனவில் தோன்றி, இதோ நீ அழைத்து வர செய்த பெண்ணின் பொருட்டு நீ சாகப் போகிறாய், ஏனெனில் அவள் ஒருவனுக்கு வாழ்க்கைப்பட்டவர் என்று அவரிடம் கூறினார். அதுவரை அவரை தொடாதிருந்த அபிமெலேக்கு அதை கேட்டு மறுமொழியாக, என் தலைவரே, உண்மையாகவே நேர்மைமிக்க இழந்தவரை நீர் அழைப்பினோ, அவன் அவளை தன் சகோதரி என்று அவள் அவனை தன் சகோதரர் என்று அறிமுகப்படுத்தவில்லையா? நான் நேரிய இதயத்தோடு தூய கைகளோடு இதை செய்தேன் என்றான். கடவுள் கனவில் தோன்றி அவனை நோக்கி, நீ நேரிய இதயத்தோடு அப்படி செய்தாய் என்று அறிவேன், அதனால்தான் எனக்கு எதிராக பாவம் செய்யாத உன்னை காப்பாற்றினேன். அவளை தொடவில்லை, காப்பாற்றி அவளை தொடவில்லை. உடனே அந்த பெண்ணை அவள் கணவனிடம் அனுப்பிவிடு, ஏனெனில் அவன் ஓர் இறைவாக்கினர். அவன் உனக்காக மன்றாடினால் நீ பிழைப்பாய். அவளை நீ அனுப்பாவளை நீயும் உன்னை சார்ந்த யாவரும் சத்து மடிவீர்கள் என்று உறுதி என்றார். என்ன வார்த்தை புரிச்சுன்னா, ஒரு இறைவாக்கினருடைய மனைவியே தொடுறதுக்கே ஆண்டவருடைய தூதர் கனவுல எச்சரிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன். புரிஞ்சுங்களா? புரியுங்களா? அன்னை மரியாள் என்றும் கண்ணி, தூய்மையான லீலி மலர், மாசு மறுவற்றவங்க, ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவள். அன்னை மரியாள் தன் அன்பான கணவரை ஏற்றுக்கொண்ட போது அந்த அன்பான கணவர் யோசேப்பிடம், இவள் ஆண்டவரால் அருள்மிக பெற்றவள், தூய்மை கெடாதவள்,
பத்திரமாக பார்த்துக்கொள், இவள் மீது நீ கை வைற்றா நீ செத்து மடிவா என்று ஆண்டவர் சொல்லியிருப்பார். அரங்களை தட்டலாமா? இறைவாக்கினுடைய மனைவியை தொடுவதற்கே ஆண்டவர் விடுத்த நாம் பொருட்டு மன்றாடினார். இந்த வசனத்தை அதிகாரத்தை பற்றிலாம் மலடியா பண்ணிட்டு இருக்கிறார். அபிமெலேக்கு குடும்பம் முழுவதும் போயிட்டு மறுபடியும் போயிட்டு அப்ரஹாம் கிட்ட கேட்கிறான், நீ தயவு செய்து எனக்காக மன்றாடு. அப்ரஹாம் மன்றாட்டத்திற்கு அவங்களுக்கு குழந்தை பேர் கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் கடந்த வாரம் கூட ஒரு செய்தி கொடுத்தேன். கடந்த வாரம் கூட ஒரு செய்தியை கொடுத்தவங்களுக்கு என்ன செய்தினாக்கா, மன்னிக்கு சப்தம் வந்தோடனே டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. பேசும்போது ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆகிடுது இல்லைங்களா? பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். 5வது அதிகாரத்தில் மோசேக்கு அடுத்து யார் வராங்க? ஜோசுவா. இந்த ஜோசுவா வந்து எமோரியர்கிட்ட சண்டை போடும்போது 10வது அதிகாரம் இறை வார்த்தை 22 போய் பார்த்தீங்கன்னாக்கா, எமோரியரை உன் கையில ஒப்புக் கொடுக்கின்றேன் என்று யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்றார். யோசுவா வந்து இன்றைய நான் வெற்றி பெறப் போகிறேன் என்று இந்த சூரியனையும் சந்திரனும் வானத்திலே ஒரு நாள் முழுவதும் நிற்கிறார். இறை மனிதன் இறை ஊழியர் சொன்னதால ஒரு நாள் முழுவதும் நின்றது. அந்த பைபிளை நீங்க மறுபடியும் தொடர்ந்து படிக்கும்போது, இது யாசேரின் புத்தகத்தில் எழுதப்படவில்லையா? அங்க எழுதிட்டு யாசேர்ன்ற ஒரு புத்தகம் இருக்குதுங்க பைபிள் இல்லாம. எல்லா பற்றியும் பைபிள்ல அன்னை மரியாதைக்கு என்றும் கன்னியானவள் இருந்தாங்க, அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை தவிர வேற பிள்ளைகள் இல்லை, இப்படி எல்லாம் சொல்லி எழுதணும்னு அவசியம் இல்லைங்க. நீ விசுவாசித்தாக்கா பேதுரு உனக்கு விண்ணக திறவதை திறக்குவார். நீ விசுவாசிக்கிறன்னா அம்மா என் தாயை வந்து அவமதிக்கிறன்ட்டு நீ வச்சு பனிஷ்மெண்ட் கொடுப்பார். யாரையும் விடுபடுற ஆண்டவர் யாருமே ஆண்டவர் நரகத்தில். ஏன்னா எல்லாருமே சகோதரர் பிரித்து போனவர்கள். இந்த பிரித்து போனவர்கள் என்று எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நம்ம விட்டு திருச்சபை விட்டு பிரிச்சு போயிட்டாங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நீங்க திருவெளிப்பாடு 18வது அதிகாரம் வாங்க, இந்த வசனத்தை நம்ம தியானிச்சுட்டு அதுக்குள்ள ஒரு பாட்டு பாடிடலாங்களா? ஆண்டவர் அதிசயம் செய்கின்றவர், என்றும் நம்மோடு இருக்கின்றவர், அன்னையின் வழியாக அநேக அற்புதங்களை இன்று வரை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அமல அன்னை மரி எம் ஆண்டவனின் தாய் என்ற பாடலை பாடும். எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடலை அம்மாக்காக பாடலை பாடும். அமல அன்னை மரி எம் ஆண்டவனின் தாயே, தாய்மை என்னும் சிறகினிலே புகழிடம் தருவாயே. அமல அன்னை மரியே, ஏழைகளில் எழிலரசி நீயம்மா, அன்பு இறை மகனை எமக்களிக்க தாயம்மா. ஏழைகளில் எழிலரசி நீயம்மா, அன்பு இறை மகனை எமக்களிக்க தாயம்மா. காணிலையில் உள்ளவரை கருணீர் தெளித்தோங்கவே, காணிலையில் உள்ளவரை கருணீர் தெளித்தோங்கவே, வாழ்வழித்து வரப்பெற்று தாரம்மா, வாழ்வழித்து வரப்பெற்று தாரம்மா. அன்னை மரியே எம் ஆண்டவனின் தாயே, தாய்மை என்னும் சிறகினிலே புகழிடம் தருவாயே. அன்னை மரியே. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இப்போ விண்ணகத்திற்கு ஏறி சென்றது யாருன்னு நமக்கு தெரிஞ்சு, விண்ணகத்திற்கு ஏறினது இயேசு, விண்ணகத்திற்கு அழைத்து கொண்டவர்கள் பலர். ஏனோக்கு அழைத்து கொண்டார். தொடக்க நூல் 5வது அதிகாரத்தை நீங்க போய் பார்க்கலாம். 33, 34 வசனத்துல ஆண்டவரோடு நடந்து கொண்டிருந்தார், ஆண்டவர் அவனை எடுத்துக்கொண்டார். எலியா 2 அரசர் ஆகமத்தில் பார்க்கலாம். ஆண்டவர் எலியாவை நெருப்பு தேர்ல வந்து விண்ணகத்திற்கு அழைத்து சென்றார்.
இது மட்டும் நம்மளுக்கு சான்று போதுமா? எங்களுக்கு பத்தாது. அன்னை மரியாள் விண்ணகத்துக்கு ஏற்படுறது என்ன இருக்கு சான்று? அன்னை மரியாளின் கல்லறையும் காலியாகத்தான் இருக்கின்றது. அநேக பண்டங்கள், அநேக புனிதர்கள் உடலுடைய பண்டங்கள் கிடைக்கின்றன. திருப்பண்டங்கள் சொல்றோம். புனிதருடைய நாவு, அநேகருடைய எலும்புகள், அநேகருடைய உடல் அழியாத உடல். திருச்சபையிலே, கத்தோலிக்க திருச்சபையிலே 500க்கும் மேற்பட்ட உடல்கள் இன்னும் அநேக உடல்கள் தெரியாமல் இருக்கின்றது. உடல்கள் அழியாமல் இருக்கின்றதாம். எத்தனை புனிதர்கள் இல்லைங்களா நம்ம திருச்சபையில் எத்தனை புனிதர்கள் உடல்கள் அழியாமல் இருக்கின்றன. தேடி யூடியூப்ல போய் சர்ச் பண்ணாக்கா கத்தோலிக்கருடைய புனிதர்கள் உடல் அழியா உடல் பார்த்தாக்கா நிறைய உடல் வரும். வேற எந்த ஒரு சபையிலும் அது இல்லை. அது நமக்கு பெரிய பாக்கியம். ஏன்னா திருச்சபையை நம்ம அப்படி வழி நடக்குது. பிரைசலால். சரி, அன்னை மரியாளுடைய உடல் விண்ணகத்திற்கு போயிருக்குமான்றது இன்னொரு சான்று நம்ம பார்த்துடலாம். பைபிள்ல என்றதான் இல்லை, பைபிள்ல ஒரு சில வார்த்தைகளை கொடுத்து உங்களுக்கு அதை நம்பிக்கை. ஏன்னா இது நிறைய பேருக்கு நீங்க சொல்லணும், நிறைய பேருக்கு இந்த செய்தியை நீங்க பகிரணுன்றதுக்காகத்தான் இதை நான் உங்களுக்கு எடுத்து வந்தேன். பிரைஸ் லார்ட். யூதா 1ஆம் அதிகாரம் 8 to 9. யூதா எடுத்து படிங்க பிரதர். யூதா 1 அதிகாரம் 8 to 9 மட்டும் படிங்க. 8, 9. இருப்பினும் இப்பொய் சாட்சியாளர்களும் அவ்வாறே உடலை மாசுபடுத்துகிறார்கள். என்ன சொல்லுங்க? இப்பொய் சாட்சியாளர்களும் அவ்வாறே உடலை பொய் காட்சியாளர்கள். காட்சியாளர்கள். இருப்பினும் இப்பொய் காட்சியாளர்களும் அவ்வாறே உடலை மாசுபடுத்துகிறார்கள். அதிகாரத்தை புறக்கணிக்கிறார்கள். மாட்சிமிகு வானவரை பழித்துரைக்கிறார்கள். தலைமை தூதரான மிக்கேல் மோசேயின் உடலை குறித்து அலகையோடு வழக்காடியோது போது தலைமை தூதரான மிக்கேல் மோசேயின் உடலை குறித்து அலகையோடு தலைமை தூதர் யாருங்க? மீகாவேல். ஒரு நிமிஷங்க. தலைமை தூதர் யாரு? மீகாவேல். மோசேயின் உடலை குறித்து அலகை கிட்ட வாதாடுறாங்களாம். மோசேயின் உடலை எங்க வச்சேன்னு கேட்கிறாங்க சாத்தான். கரெக்ட் கண்டமா? மோசேயின் உடலை எங்கன்னு கேட்கிறான் சாத்தான். எதுக்காக கேட்கிறான்? மோசேயின் உடலை கூட விண்ணகத்துக்கு போயிடுச்சுங்க. அவர் உடலை எங்க வச்சாங்க? விடுதலை நூல்ல பார்க்கலாம். மோசேயின் உடலை இல்லைங்க. மோசேன் கேட்கிறான் எங்க? மோசேயின் உடல் எங்கன்னு கேட்கிறான். ஆனா ஒன்னும் பேசுறதுல மீகாவேல் ஒரே ஒரு டைலாக் அடிக்கிறார் பாருங்க. அவருக்கு மோசேயின் உடலை குறித்து அலகையோடு வழக்காடிய போது அதனை பழித்துரைக்க கண்டனம் செய்ய துணியவில்லை. மாறாக ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று மட்டும் சொன்னார். மோசேயின் உடல் கூட ஆண்டவர் பூமியில் உண்டு. இப்ப அன்னை மரியாள் உடலை பூமியில் விட்டுருப்பாரா? இந்த சபையில இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப பேசுறாங்க. நம்ம திருச்சபையில் இருக்கிறவங்க ஃபுல்லா தெளிவா இருக்கு. அன்னை மரியாள் இறைவார்த்தை ஈன்றெடுத்தவர், உயிரோடு வந்த பேடு, உயிருள்ள பேடு. அவங்க நமக்காக எப்பொழுதும் மன்றாடி வராங்க. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. சரி, கடைசியாக டைம் நெருங்கி இருக்குது. திருவெளிப்பாடு 12 இந்த வசனத்தை நம்ம தியானிச்சிடலாம். நானே படிச்சுட்டுங்களா இல்லை நீங்க படிக்கிறீங்களா? வேகமாக யார் படிக்கிறீங்க? சவிதாமா படிப்பாங்க. படிக்கிறீங்களாமா? சவிதாமா படிமா. 12ஆம் அதிகாரம். இது படிங்க. ஃபுல்லா நான் ஒன்னா படிச்சுன்னு வந்துருங்க. நான் அப்படியே சொல்லிடுறேன். இந்த 12ஆவது அதிகாரம் அநேக சபைகள் ஒரு பெரிய ஜெருசலேம் நகரத்தை குறிக்குது, இது திருச்சபையை குறிக்குது, இது அப்படிலாம் சொல்றாங்க. இது உண்மையாகவே அன்னை மரியாளை பற்றி தான் இந்த செய்தி. இதை பற்றி நான் டைம் இருக்குது இல்லைங்களா? டைம் இருக்குது.
இதை பற்றி நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கலாம். வானில் வானில் பெரியதொரு அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலை மீது சூடியிருந்தார். ஒரு நிமிஷம். 12 விண்மீன்களை தலையில் சூடியிருந்தார். அம்மா 12 கோத்திரங்கள். புரியுதுங்களா? பைபிள் படிக்கிறவங்க அத்தனை பேருக்கு தெரியும். 12 கோத்திரங்கள் தலையில வச்சிருக்கிறாங்க அம்மா. சரியா? படிங்க இப்போ. அவர் கருவுற்றிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். பிரைஸ் லார்ட். இப்போ பாருங்க, அம்மா வந்து பேறுகால வேதனைப்பட்டிருக்காங்க, கடும் துயருடன் கதறினார் என்று போட்டிருக்குது. கரெக்ட் இல்லையா? சாதாரண பெண்மணிக்கு பிரசவ வலி வந்து கடும் துயரம் தான். ஆனால் அன்னை மரியாள் அந்த பிரசவ வலியில கழுதை மீது ஏறி நான் ஊர் விட்டு ஊரெல்லாம் அழிஞ்சாங்க. கடும் வேதனையாக சின்ன பண்ணுங்க, 15 வயது பெண்மணியை 14 வயது இருக்கும், கடும் துயரமா இருக்காது இருக்கக்கூடாதா? இருக்கலாம் இல்லைங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க, படிங்க. வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. இந்த அரக்க பாம்பு என்பது அலகை, ஏமாற்றுகின்ற அலகை. டைரக்டா வராது, எல்லார் மூலியமா மனிதர் மூலமா தான் திருச்சபையை பிரிக்கும், திருச்சபையில் இருக்கிற குழந்தைகளை பிரிக்கும். நமக்கு தெரியாது, பாவம் அவருக்கும் தெரியாது. நான் என்ன பண்றேன், அவருக்காக நம்ம தான் ஜெபிக்கணும். திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளை தான் பிரிப்பான். படிங்க, தொடர்ந்து படிங்க. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தது. இந்த 10 கொம்புகள் 7 தலைகள் என்ன? 7 தலைகள்னா பெரிய அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள், அரசர்கள். 10 கொம்புகள். இந்த 10 கொம்புகள் அவருக்கு கீழே வர அரசர்களை குறிக்கிறது. தானியேல் தீர்க்கதரிசியில நீங்க 9ஆம் அதிகாரம் போய் படிங்க. இந்த கொம்புகள் எதை பற்றி குறிக்கின்றது? தலைகள் அரசர்களை குறிக்கின்றன. புரிஞ்சுங்களா? படிங்க. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. 7 மணிமுடிகள், அதாவது ஒரு அரசருக்கு பின்ன ஒரு சிற்றரசுகள் எல்லாம் வருவாங்க. இதை பற்றி தான் அது சொல்லப்படுது. அது தன் வாளால் விண்மீன்களின் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பிரைஸ் தி லார்ட். அந்த காலத்துல அரசர்கள் இயேசுவை நம்பி பின்பற்றவர்களை என்ன பண்றாங்க? கொலை பண்றாங்க. இயேசுவின் காலத்திலும் கொலை பண்ணாங்க. சோ ஆண்டாண்டு காலமாக இயேசுவை பின்பற்றவர்களுக்கு அரசர் மணிமுடிகள், சிற்றரசர்கள் இவங்கெல்லாம் வந்து அவங்கள அழிப்பாங்க. அதை பற்றி தான் சொல்லிட்டு வந்து இந்த செய்தி படி. பேறுகால வேதனையிலிருந்து அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. படிங்க. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். ஒரு பேறுகால வேதனை இருந்த அந்த பெண்ணை கொலை பண்றதுக்கு திட்டத்தினால இல்லையா? இயேசுவின் குழந்தை பருவம் நமக்கு தப்பி ஓடினாங்க. கடும் துயரன் கதறி ஓடி தப்பிக்கிறாங்க. யோசேப்பு காப்பாத்திட்டு போறாரு. வேதனை ஆட்டுக்கொடல தான் நமக்கு இடம் கிடைச்சிச்சு. வேதனை, துன்பம் இருக்கும் பொழுது இவங்க தப்பிச்சு போகும்போது இவங்களை கொலை பண்றதுக்கு திட்டம் எழுதிட்டாங்க இல்லையா? அதுதான் அந்த அரக்க பாம்பு விழுங்கிடுமாறு காத்து கொண்டிருந்தது. அரக்க பாம்பு யாரு? அழகியினால ஏவப்பட்ட ஏரோது அரசர்கள். புரியுதுங்களா? படிங்க. அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. பிரைஸ் தி லார்ட். இப்ப இயேசு கிறிஸ்து கடவுளுடைய அரியணையில இருக்கிறாரா இல்லீங்களா? கடவுளுடைய அரியணையில இருக்கிறாரு. படிங்க, தொடர்ந்து படிங்க. பெண் பாலை நிலத்துக்கு ஓடி போனார். அங்கு 1260 நாள் அவரை பேருமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிஷம், என்னங்க புரியல? பாலை நிலத்துக்கு மாதையாக ஓடி போகும் இல்லைங்களா? இதெல்லாம் வந்து பைபிள் வந்து ரகசியங்கள். இந்த ரகசியங்களை வெளிப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் ஒவ்வொரு இறை ஊழியரையும் அனுப்புறார். பாலை நிலம் என்பது ஆண்டவரை இறந்த போது அவங்களுடைய நிலைமை பாலைவனம் போல மாறிடும். வறண்டு போன தரிசி நிலம் போன இதயம், உம் இதயத்தையும் ஒரு வார்த்தையில் பாயும் என்று சிமியோனின் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறது. புரியுதுங்களா? அப்போ அவங்களுக்கு துன்பம் துயரம் எல்லாமே நிறைந்திருந்த ஒரு பெண்மணிக்கு அது வேதனை தானே.
அப்போ அது பாலைவனம் போல அவனுக்கு. அப்போ அந்த நேரத்துல அவருக்கிடன்ட்டு ஒரு இடத்த ஆண்டவர் ஏற்பாடு பண்ணாரு. என்ன இடம்? பாளையத்தை ஓடி போறாருன்னு அங்க 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கு ஒரு இடத்தை ஏற்பாடு செய்த அம்மாவை எங்க கொடுத்தாரு? இதோ தாய் நேரத்தை கொடுத்தாரு. அம்மா சிறுவில் 9 ஆண்டவர் யோவான் கிட்ட கொடுத்தாரு. ஏன் தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்கிட்ட கொடுக்கல? கூட பிறந்த சகோதரர் யாரும் இல்லை, கரங்க தட்டலாமா? கூட பிறந்த சகோதரர் யாரும் இல்லை. இயேசு அந்த 1260 நாள் பேணி காக்குமாறு, ஒரு 3 வருட காலங்கள் பேணி காக்குமாறு யோவானிடம், அன்பு சிடார்ந்த யோவானிடம் இதோ தாய் கைவிட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி நாம் இந்த செய்தி கடந்த இன்னும் வருகின்ற நாட்களிலே இந்த செய்தியை நீங்கள் அநேகருக்கு பகிர்ந்து விவிலியத்தை படிக்கும் பொழுது விவிலியத்தில் அநேக ரகசியங்கள் இருக்கின்றன. அநேகவற்றை புரிந்து கொள்ள, அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட நீங்களும் வேலைக்கிழமை தோறும் ஒரு 2 ஆத்துமாவை 3 ஆத்துமாவை 2-3 பேரை அழைத்து வாருங்கள். ரொம்ப குறைவாக அறுவடையும் மிகுதி ஆட்களோ குறைவு உள்ள வருவது 2 பேர் 3 பேர் தான் இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அறுவடையோ மிகுதியாக இருக்கிற ஆட்களோ குறைவாக இருக்கிறாங்க. அன்னை மரியாதை எப்பொழுதும் நம்ம கௌரவிக்கும் வணக்க சொல்கிறோம். ஆண்டவர் இல்லை, அன்னை மரியாதை தெரிஞ்சுக்கணும். அன்னை மரியாதை ஆண்டவர் அல்ல, ஆண்டவரின் தாய். ஆண்டவருடைய தாய் வர நான் யார்? அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று நமக்கு பணிக்கின்றவர். தூயாவில் நிரம்ப பெற்றவள். எல்லா இடங்களிலும் ஜெபிக்கும் பொழுது நம்மோடு அவளும் சேர்ந்து ஜெபிக்கின்றார். அப்போஸ்தலர் பணிகள், திருத்துதர் பணிகள் 2வது அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். மேலும் பிளவற்ற நாவுகள் அவர்கள் மீது அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். படிக்கிற இல்லைங்களா? அந்த இடத்துல அன்னை மரியாளும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க சீடர்களோடு. அன்னை மரியாள் பரிசுத்தமானவள். அன்னை மரியாள் என்றுமே கண்ணி, என்றுமே மாசு மறுபவள். ஆகவே கர்த்தர் நாமம் என் புகலிடம் என்ற பாடலை பாடும். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஆண்டவரே அப்பா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காப்பது அறிவு. திருவள்ளுவர் எழுதிய இந்த வார்த்தைப்படியாக ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை அநேக மக்கள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காப்பது அறிவு என்று உணர்ந்து வார்த்தைகளையும் வரலாற்று சுவடுகளையும் அறிந்து தெளிந்து திருச்சுவை விட்டு பிரிந்த நபர்கள் திருச்சுவையிலே சேரும் அநேக ஆட்களை ஆண்டவரே, என்னுடைய திருச்சுவையிலே ஆண்டவரே, அப்பா நீ ஆண்டவரே நீர் சொன்னீரே ஆண்டவரே, அறுவடையோ மிகுதி ஆட்களோ குறைவாக உள்ளது. ஆண்டவரே, ஆட்களை ஆண்டவரே உமது நீர் வரும்பொழுது உமது ராஜ்யத்துக்குள்ளே அநேக ஆண்டவரே அப்பா உமது வார்த்தை அறிக்கையிடத்தக்கதாக ஆமோஸ் சொன்னார்.
ஊழியத்திற்கு அழைத்தார். நான் ஆடு மேய்த்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் தான் இறைவார்த்தை அறிவிக்க என்னை அனுப்பினார். ஆண்டவரே, அநேகர் ஒவ்வொரு வேலைகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்தீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இந்த வார்த்தைகளை நாங்கள் எடுத்து பயன்படுத்தி அநேக மக்களுக்கு வார்த்தைகளை தெரிந்து கொண்டு இந்த ஆலயத்திலே, அமரப்பு அன்னை ஆலயத்திலே, ரயில்வே பாதையிலே இறைச்செய்தியானது நடக்கின்றது. ஒரு வேளக்கிழமை 5:30 மணி அளவில் இதை தொடர்ந்து ஜெபமாலையும் அதை தொடர்ந்து இறைச்செய்திகள் நடக்கின்றன. அநேக மக்கள் இந்த ஆலயத்திற்கு மறுபடியாக தூயாவிற்கு உதவி புரிய மாட்டார்கள். அப்படியாக நீ செய்ய போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகிலே நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களும் ஆசை பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுது இருப்பதாக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே